சில்லுன்னு கூலா தினம் தினம் ஜோரா குடிப்போம் லைன் ஸ்குவாஷ். அயன் ஸ்குவாஷ் அசல் பழங்களிலிருந்து தயாரிக்கப்பட்ட ரியல் ஸ்குவாஷ். கூலா ஜோரா. 7 தலைமுறைகள் பாரம்பரியமிக்க ஒரே சித்த மருத்துவ ஸ்தாபனம் சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலை. இப்பொழுது சேலம், ஈரோடு, சென்னை, ஹொசூர், திருப்பத்தூரில் தினசரி மருத்துவரை சந்திக்கலாம். தொடர்புக்கு 9842722200. நேர்களே வணக்கம். இது சாணக்கியா. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது 7 சென்ஸ். தொடர் பரபரப்பு போய்கொண்டிருக்கிறது. எப்போது முதல்வராக பதவியேற்கிறார் விஜய் என்பது மட்டும்தான் கேள்வி. எண்ணங்கள்லாம் எப்படி இருக்குன்னு தெரியல, எண்கள்லாம் சரியா இருக்கு அப்படின்றது மட்டும்தான். ஒரு சமீபத்தில் ஒரு 6 மாதம் முன்னாடி பார்த்தோம்னா எண்ணிக்கை முக்கியம் இல்லை, எண்ணம் தான் முக்கியம் அப்படின்னு திரு நயினார் சொன்னார். அது இப்போ விஜய் அவர்களுக்கு ரொம்ப பொருத்தமாக இருக்கும். எண்ணிக்கை தான் முக்கியம், எண்ணம் என்னவா இருந்தா என்ன, கூட்டணியாக இருந்தால் என்ன, ஆதரவாக இருந்தால் என்ன, அது வெற்றிகரமான தோல்வியாக இருந்தால் தோல்விகரமான வெற்றியாக இருந்தால் என்ன, எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு திரு விஜய் அவர்களுக்கு ஒரு ஆறுதல் தரக்கூடிய செய்தியாக ஆட்சி அமைப்பதற்கு தேவையான நம்பர்ஸ் அப்படின்றது ஏறத்தாழ 99.9999% உறுதி அப்படின்றது மட்டும் தான். லாஸ்ட் ஃபியூ டிக்ஸ் மட்டும் கிடைச்சதுன்னா 120 ஆதரவுடன் கூட அவர் ஆட்சி அமைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. என்ன நடக்கிறது அடுத்ததாக, என்ன நடக்க இருக்கிறது அடுத்ததாக அப்படின்றது பார்க்கலாம். இன்று நம்மோடு மீண்டும் நமது ஆசிரியர் இருந்திருக்கிறார். வணக்கம் சார். 7 சென்ஸ்ல முதல்ல முடிவெடுத்த கம்யூனிஸ்டுகள் இப்போ பார்க்குறோம். திரு விஜய் அவர்கள் ஆளுநர் மாளிகைக்கு சென்று கொண்டிருக்கிறார், ஆளுநரை சந்திக்கிறார். இதுக்கு முதற் காரணம் சென்று விட்டார், ஆளுநர்கிட்ட பேசிட்டு இருக்கார். ஸோ இப்போ பார்க்குறோம் ஆளுநர் அதுக்கு போகிறது மெயின் இந்த விஷயத்துக்கு காரணமே காங்கிரஸ் கொடுத்த ஆதரவை தாண்டி யாரு தான் வருவாங்க அப்படின்னு பார்த்த போது 2 கம்யூனிஸ்டுகள் அடுத்தடுத்த ஆதரவு, 2 எம்எல்ஏக்கள், 4 பேர் ஆதரவு கொடுத்தனர்ன்றதை பார்த்தோம். ரொம்ப சர்ப்ரைசிங்கான விஷயம், ஒரு ஹாப்பியான விஷயம் தாவேக்காவை பொறுத்தளவுக்கு. ஆனால் கம்யூனிஸ்டுகளை பொறுத்தளவுக்கு எப்பயுமே ஒரு விஷயத்த தெளிவாக செய்கிறதுல வல்லவர்கள் அப்படின்னு நினச்சிட்டு இருப்போம். ஆனால் இந்த முறை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக குழப்பி விட்டுருக்காங்கன்னு பார்க்குறோம். அவங்க நாங்கள் எங்களுடைய உயர்நிலை செயல் திட்ட குழு கூடி பேசிட்டோம்னாங்க. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய தேசிய செயலாளர் திரு டி ராஜாவே சொல்லிட்டாரு, இந்த பக்கம் வீரபாண்டியன் சொல்லிட்டாரு, அந்த பக்கம் பே சண்முகம் சொல்லிட்டாரு. ஸோ அவங்கெல்லாம் வெளியில் ப்ரெஸ் மீட் கொடுத்துட்டு போயிட்டாங்க. அவங்க தெளிவாக சொல்லிட்டாங்க 2 பாயிண்ட். தாவேக்காவுக்கு நாங்கள் வெளியிலிருந்து ஆதரவு கொடுக்குறோம், நிபந்தனையற்ற ஆதரவு கொடுக்குறோம், எந்த கண்டிஷன் கிடையாது, அன்கண்டிஷன். இப்போ பார்த்தீங்கன்னா கண்டிஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் அதில் மினிமம் கேரண்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். அப்போ அதை வச்சு ஒரு விஷயம் போய்க்கலாம். நம்ம காமன் மினிமம் போடுறோம் அப்படின்னு சொல்லி ஒன்று போய்க்கலாம். அப்புறம் அமைச்சரவையில் பங்கேற்க மாட்டோம் அப்படின்னு சொல்றது மூலமாக அது இன்னமும் ரொம்ப லைட்டானதாக இருக்குது, ரொம்ப காங்கிரீட்டானதாக மாறாமல் நிற்குது. ஒன்று வெளியிலேருந்து ஆதரவு கொடுக்குறேன்னு சொன்னது, 2வது நிபந்தனையற்ற ஆதரவு கொடுக்குறேன்னு சொன்னது, 3வது சர்ப்ரைசிங் பாயிண்ட்டு திமுகவோட கூட்டணி நாங்கள் தொடர்றோம் அப்படின்னு சொன்னது. அதாவது பாலிசி மேட்டர்ஸ்லாம் நாங்கள் மத்திய அரசை எதிர்க்கக்கூடிய விஷயங்களில் திமுகவோட இணைந்து செயல்படும் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு கன்ஃபியூசிங்கான விஷயமா இருக்குது. திமுகவை தான் எங்களுடைய அரசியல் எதிரின்னு சொல்லி இன்னைக்கு ஆட்சிக்கு வர இருக்கிற கட்சி தாவேகா. அப்போ அந்த கட்சிக்கு ஆதரவு கொடுக்குறோம். ஆனால் திமுகவோடு எங்களுடைய தோழமை தொடரும், திமுக கூட்டணி தொடரும். ஆமாம், கொள்கை கூட்டணி தொடரும். கொள்கை எதிரி அந்த பக்கம் பாஜக, இவங்களுக்கு கொள்கை எதிரி பாஜக. அப்புறம் அரசியல் கூட்டணி, அவருக்கு அரசியல் எதிரி திமுக, இவங்களுக்கு அரசியல் தோழமை திமுக. அப்போ எப்படி கணக்கில் வரும் தெரியும். அப்போ ஒரு குழப்பமா இருக்கு. நாளைக்கு இவர்கள் ஏதாவது வேற ஏதாவது ஒரு சந்தர்ப்பங்களில் அதெல்லாம் நீங்க விட முடியாது, இப்போ திமுக கூடிய திட்டங்கள் தொடர வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் நிறைய ஒரு பேச்சு அந்த கலைஞர் காப்பீடு திட்டம் மாதிரி வச்சுக்கோங்களேன். அதோடைய பேரை தாவேக்கா மாற்ற முயற்சி பண்ணுச்சு அப்படின்னா இவங்க 2 கம்யூனிஸ்ட் கட்சியோட நிலைப்பாடு என்னவா இருக்கும்னு பார்க்கணும். இந்த மாதிரி ஒரு செக்ஸ் அண்ட் பேலன்ஸ் இல்லை, செக் வச்சுட்டு தான் ஒரு ஆதரவு கொடுத்துருக்காங்க. நம்ம பார்க்கும்போது வெளியிலிருந்து பார்க்கறதுக்கு அப்பாடா நமக்கு வந்துச்சுப்பா அப்படின்னு வந்தாலும் அது ஒரு கன்ஃபியூசிங்கான ஸ்டேட் தான் கொடுத்துருக்காங்க. திமுகவோடு எங்களுடைய உறவு தொடரும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட். நிபந்தனையற்ற ஆதரவு பாயிண்ட்னா அது பார்க்கறதுக்கு ரொம்ப மெக்னானிமஸா தெரியும், அது நான் கமிட்டல் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். ஒரு நிபந்தனை வச்சா நீங்க செய்ய நாங்கள் செய்யலாம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கிளியரா தெரிஞ்சிடும். அமைச்சரவையில் பங்கேற்பு இல்லைன்னு சொல்லி சொன்னா டிட்டாச்சா போயிட்டாங்கன்னு அர்த்தம், வெளியில் இருக்கிற. அப்போ நாங்கள் ஒரு லெட்டர் தானே வேணும், வாங்கிக்கங்க, நம்ம அப்புறம் என்ன இருக்கலாம் பார்த்துக்கலாம் போது. ஏன்னா ரொம்ப மார்ஜின் ரொம்ப கம்மியாக இருக்கும்போது 118க்கு மேலே வந்துருப்போது, அதில் ஒன்றும் குழப்பம் இல்லை. இஃப் எவ்ரி திங் கோஸ், அவர் கொடுத்த அப்படி கடிதம் சரியா இருக்குமானால் அதுக்கப்புறம் வந்துருப்போது. ஆனால் அதுவுமே ஒரு தின் மார்ஜின் தான் பார்க்குறோம். நம்ம அதிமுக திமுக இணைஞ்சு ஒரு ஆட்சி அமைச்சிருந்தாலும் தின் மார்ஜின் தான். இதுவும் ஒரு 120க்கு மேல கூட யாருக்குமே வரல அப்படின்னு சொல்லி நிற்கும் போது அது எவ்வளவு நிலையான ஒரு ஆட்சியை தரும் ஒரு பெரிய கேள்வி எழுது. அது இடதுசாரிகள் போன்றவர்கள் ஏதோ ஒரு காரணத்துக்காக என்னால் முடிவெடுக்கலாம், நமக்கு என்னன்னு தெரியாது. ரொம்ப சஸ்பீசியஸா இருக்கக்கூடிய விஷயம் திமுகவுடைய கூட்டணியை நாங்கள் அது தொடரும் அப்படிங்கிற ஒரு கணக்கு. அவங்க திமுகவோட கொள்கை உறவு தொடரும், மத்திய அரசுக்கு எதிரான விஷயம் நாங்கள் கண்டினியூ பண்ணணும்னு சொல்லும் போது அது ஏதோ ஒரு அக்கனா வச்ச மாதிரியே தோணுது. இதுல அவர்கள் பாஜக அமித்ஷா இன்டைரக்டா கவர்னர் மூலியமாக ஆட்சி செய்வதை தடுக்கவே ஆதரவு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி ஒரு சூழல் இருந்ததா? அது நம்ம அடுத்த பாயிண்ட்ல கூட நம்ம பார்த்துடலாம். நம்ம இவங்க அப்படி ஒரு சூழல் இருந்துச்சுன்னா இப்ப கவர்னரை போய் திரு விஜய் எப்படி பார்ப்பாரு?
இப்ப நம்ம போய் பார்க்கிறோம், விஜய் வந்து கவர்னர் பாக்குறாரு, அவர் வந்து ஆட்சி அமைக்கிறதுக்கு என்னை உரிமை கோர்றாரு, என்னை முதலமைச்சரா பதவியேற்பு பண்ணி வைங்கன்னு கேட்கிறாரு. அப்படி கேட்கும்போது கவர்னர் எப்படி கொடுத்திருப்பாரு? அப்ப இவர்களுக்கு இன்னைக்கு கொடுத்திருக்கக்கூடிய கடிதத்தை நேத்து கொடுத்திருந்தாங்கன்னு யாரு கேட்டிருக்க போறா? அந்த குழப்பங்களை முந்தானத்து கொடுத்தா யாரு கொடுத்திருக்க போறா? அப்ப வந்து 4ஆம் தேதி வந்து தேர்தல் ரிசல்ட் நைட்டோட நைட்டா வந்துருச்சு. 5ஆம் தேதி காலையில் இவங்க கொடுத்திருந்தாங்கன்னு பிரச்சனை வராதுல. இவங்க எல்லாம் ஆளுநரை பிளேம் பண்ணாங்கன்னு, ஆளுநர் பிளேம் பண்ணி அப்ப இன்னைக்கு என்ன வந்து விசமரிச்சிருக்கீங்க? சோ ஆளுநர் மூலமாக பாஜக ஆட்சிக்கு வந்துடும். ஏன்னா 10ஆம் தேதிக்குள்ள போன சட்டசபை வந்து முடிவுக்கு வந்துருது. அப்ப இந்த சட்டசபை வரலன்னா அது வந்து பெரிய பிரச்சனை. ஒண்ணுமே பிரச்சனை இல்லை, நீங்க வந்து சஸ்பென்ஷன் மோஷன்ல வச்சலாம், நீங்க வந்து சட்டசபையே கலைக்கப்பட்டுரும், ஜனாதிபதி ஆட்சி அமலாயிரும் அப்படிங்கிற ஒரு பெரிய பிரச்சனை இல்லை. இருக்கிற சட்டசபை முடக்கி வைக்கப்படும், அது எப்பனாலும் ரிவோக் பண்ணிக்கலாம், அது ஒரு பெரிய ப்ராப்ளம். இது வந்து பெரிய நம்ம சட்ட பூச்சாண்டி வந்த மாதிரி. இவர்கள் நேற்று ஏன் தாமதித்தோம், நேற்று வரை ஏன் தயங்கினோம்ங்கிறதுக்கு இவங்கள்ட்ட பதில் இல்லை. இன்னைக்கே சம்மதிச்சிருக்கோங்கிறதுக்கும் பதில் இல்லை. ஒரு கான்கிரீட்டான விஷயங்களுக்கு பதில் கிடையாது. ஆனா வந்து நம்ம ஏதாவது சமாளிக்கணுமேங்கிறதுக்காக வந்து வழக்கம் போல இல்லாத பூச்சாண்டி அது வந்து இருந்துச்சுன்னா கூட பரவாயில்ல. அவரே சொல்றாங்க, நாங்க வந்து பாஜக தோற்கடிக்கிறது தான் எங்களுடைய ஒரே முயற்சி, ஒரு சீட்ல நாங்க தோற்கடிச்சிட்டோம். ஆனா ஒரு சீட் எம்எல்ஏ மட்டும் இல்ல, ஒரு ஆளுநர் இருக்காரு பத்தியில, அவர் வந்து மொத்தமா எல்லாத்தையும் முடிச்சுட்டு போயிடுவாரு. அதை தடுக்கிறதுக்காக வந்திருக்கும். அப்ப நேத்து வந்து அவர் கூப்பிடல, இன்னைக்கு கூப்பிட்டுருக்காரு. அப்ப இவர்கள் ஆதரிக்க தயங்கி விட்டு பாஜக வருது அப்படின்னு ஒரு பூச்சாண்டி கேட்டிருக்காங்க. எப்பயுமே நம்ம தமிழ்நாட்டில் பார்க்கணும், பாஜகவை திட்டினா வந்து கவுண்டர் பாயிண்ட்டுக்கு யாரும் வரமாட்டாங்க. அதனால தாராளமா திட்டலாம். நம்ம மக்களுக்கு நிறைய பேருக்கு தெரியாது, இருந்தாலும் இருக்கும் 4 பேர் நினைக்கும் செய்வாங்க, பாஜக இப்படிதான் செய்யுது பாத்தியாப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நேற்று சொன்னோம்ல, என்ன உக்கிரமா பாஜகவின் உக்கிரத்தை பார்த்தாங்க, உக்கிரத்தை உணரும் தாவேக்காடு போட்டோம்ல, சும்மா நேரத்துக்கு உக்கிரம் சொல்லி அக்கிரமமா பண்ணி போட்டுட்டு இருப்பாங்க. இப்ப இவங்க ஆதரவு கொடுத்த நம்பர்ஸ் கொடுத்திருந்தாங்கன்னா ஆளுநர் ஒன்றும் செய்ய முடியாது. நீங்க சுப்ரீம் கோர்ட்லாம் போக வேண்டியதே இல்லையே, இங்கே ஈஸியா வேலை முடிஞ்சிருமே. ஆதரவு நம்பர் இல்லைன்னு சொல்றாரு. அப்ப இவர்கள் வந்து பாஜக வைத்து பூச்சாண்டி காட்டுகிறால். எப்பவுமே இடதுசாரி பார்க்கிறோம், பாஜக வந்து ஒரு சீட்டோட குறைஞ்சிருச்சுன்னு சொன்ன மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் எங்க வந்து இவங்க ஆட்சியிலையோ எதிர்கட்சியாவோ எங்கேயாவது ஒரு சீட்ல இருக்கிறாங்களா இந்தியா முழுக்கங்கிறத சொல்லணும். கேரளால நேற்று வரைக்கும் கடுமையான வந்து எதிர்ப்பு தெரிவிச்சு ஆட்சி இழந்து தோத்துட்டாங்க. இன்னைக்கு காங்கிரஸ் அமைச்சரவைக்கு ஆதரவு கொடுக்க போறாங்க. தமிழ்நாட்டில் தாவேக்கு ஆட்சி அமைச்சது பதவி ஏற்றார் திரு விஜய் அப்படின்னா காங்கிரஸ் அமைச்சர்கள் இருக்க போகுது. அப்ப காங்கிரஸ் அமைச்சர்களுக்கு கம்யூனிஸ்ட் என்ன கொள்கை, என்ன சித்தாந்தம், என்ன பாஜக, என்ன பாசிசம் யோசிக்க வேண்டியதா? திரு விஜய் கேட்ட பாசிசம்னா பாயசம்னா நீங்க என்ன அப்படிங்கிறது அந்த கேள்விதான். ஓகே, முடிவெடுத்த கம்யூனிஸ்ட் அப்படின்னு வந்து நினைக்கிறப்போ திக் திருமா என்ன முடிவு, திருப்பு முனையை ஏற்றுவாரா திருமா அப்படின்னு திருன்னு நிறைய போட்டுட்டே போகலாம். இருக்கு அப்படின்றது மட்டும்தான் இருக்கு. ஸோ திருமா அவருடைய முடிவு என்ன, அவர் வந்து என்ன நகர்வை ஏற்கிறார்? RSS பெற்றெடுத்த பிள்ளை விஜய் அப்படின்னு விமர்சித்தவர் விஜய் ஆதரிக்க இருக்கிறாரா? ஆதரிச்சாகணும். RSS பெற்ற பிள்ளைன்னு இவர் மட்டும் விமர்சிக்கல, 2 கம்யூனிஸ்ட் கட்சிகள் என்ன விமர்சிச்சாங்கிறத பார்த்தோம். வந்து அது மூலமாக பாஜகவுக்கு துணை போறாரு அப்படின்னு சொல்லி விஜய் சொன்னாங்கிறத பார்த்தோம். திமுகவோட நமக்கு வந்து இணைப்பு வந்து ரொம்ப முக்கியமா இருக்குன்னு சொல்லி சொல்லியிருக்காரு பார்த்தோம். திரு விஜய் அவர்கள் அதை திருமாவளவன் அதோட முக்கியமான ஒரு விஷயம் பல முறை சொல்லியிருக்காரு. இந்த இந்திய கூட்டணியும் இந்த மதச்சார்பு முற்போக்கு கூட்டணியும் விடுதலை சிறுத்தைகள் இணைந்து உருவாக்கியதுங்கிற ஒரு வார்த்தை சொல்லிட்டே வந்திருக்காரு பல முறை. பார்த்து திமுக வாங்குற வாக்குல 4ல் 1 எங்களுடைய ஓட்டு அப்படிங்கிற மட்டும் இல்லாம இந்த கூட்டணியை உருவாக்குனதே நாங்கள் இருக்கோம். இந்தியா பிளாக்கா இருக்கட்டும், அது வந்து அது மட்டும் இல்லாம இந்த மதச்சார்பு முற்போக்கு கூட்டணி திமுக கூட்டணிக்கு தமிழ்நாட்டில் வச்ச பேர், இது ரெண்டுமே நாங்க உருவாக்குனாரு. இப்போ வந்து அவருடைய சைட்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் இப்போ வரைக்கும் நம்ம பேசியிருக்கிற வரைக்கும் அபிஷியலான அனௌன்ஸ்மெண்ட் வரல. நல்லா புரிஞ்சுக்கணும், நாம பேசிக்கொண்டிருக்கும் தருணம் வரை விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய உயர்நிலை கூட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் சேர்ந்து விடுதலை சிறுத்தைகளோடு சேர்ந்து 3 கட்சிகளுமே சேர்ந்து பிரஸ் மீட் கொடுக்கிறதா தான் பேசியிருந்தாங்க. திரு வீரபாண்டியன் அவர்கள் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மாநில செயலர் ரொம்ப தெளிவா விளக்கியிருந்தார். நாங்க 3 பேர் சேர்ந்து பேசுறதா இருந்துச்சு, விடுதலை சிறுத்தைகள் கட்சியோட கூட்டம் தொடர்ந்துகிட்டு இருக்கு, அதனால அவர் வர முடியல, ஒரு 6:30 மணிக்கு மேல வந்து வருவார் நினைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் 6:30 மணிக்கு மேல இவர் வருவார்னு எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது இப்போ வரைக்கும் நம்ம பேசிட்டு தருணம் வரைக்கும் லைவ்ல வரைக்கும் அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு திரு திருமாவளவன் வந்து வரல. ஆனா அவருடைய 2 எம்எல்ஏக்களும் ஆதரவு கொடுத்துட்டாங்க அப்படிங்கிறதாக கவர்னர்கிட்ட போய் திரு விஜய் அவர்கள் சொல்றார். இப்ப கவர்னர்கிட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியோட 2ஐயும் சேர்த்தாதான் இவர்களுக்கான அந்த பெரும்பான்மை நிற்கும். அப்படி இல்லைன்னா திரும்பி அந்த நம்பர் இடிச்சிட்டு இருக்கும். கரெக்டா நிக்குதா, நெக் டு நெக் நிக்குதா, அந்த பார்டர் பாயிண்ட் நிக்குதா, halfway மார்க்ல நிக்குது, halfway மார்க் ஒண்ணு கூடல் அப்படிங்கிற மாதிரி நிற்கும். அப்ப திரு திருமாவளவர்கள் வந்து என்ன நம்ம பாக்குறோம், திரு விஜய் அவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய கடிதம் நமக்கு வந்து வரக்கூடிய தகவல்கள் படி IUMLலையும் ஒரு எம்எல்ஏ கணக்காட்டுறாங்க. இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கு வந்து 2 எம்எல்ஏ இருக்கிறாங்க, ஆனா அதுல ஒரு எம்எல்ஏ கணக்காட்டிருக்காங்க. அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துடைய எம்எல்ஏ வந்து திரு டிடிவி மறுக்கிறாரு, புதுச்சேரியில எங்க ஆட்கள் பூரா எங்களுடைய எம்எல்ஏ வந்து அதிமுக எம்எல்ஏ சேர்ந்து இருக்கிறாங்கன்னு. ஆனா நமக்கு நம்முடைய செய்தியாளர் தரக்கூடிய பார்த்தீங்கன்னா இல்ல, அந்த எம்எல்ஏ பேசிட்டாங்க, அவர் வந்து மாறிட்டாரு, அவர் வந்து ஃப்ளோர்ல காட்டுவாரு அப்படிங்கிற மாதிரி அந்த பக்கம் கொண்டு போயிட்டாங்க.
திரு விஜய் அவர்கள் வந்து அம்மா மக்கள் முன்னேற்றத்துக்கு ஓரமா வச்சுங்க, வருது வரல அடுத்து நம்ம பார்த்துக்கிட்டோம். IUML உடைய ஆதரவான 2 MLA 1 MLA பேரை குறிப்பிடார். ஒரு அனெக்சரை பாருங்க நீங்க பேஜ் நம்பர் சொல்லி சொல்றாரு. இந்த பக்கம் நீங்க திருமாவளவனுடைய ஆதரவு இருக்குன்னு சொல்லி சொல்றாரு. திருமாவளவர்கள் இந்த பக்கம் ஆலோசனை நடத்திட்டு இருக்கிறாரு. இன்னும் அதிகாரப்பூர்வ பிரஸ் மீட் கொடுக்கல. ஆனா திரு விஜய் அவர்கள் வந்து அங்க வந்து ஆளுநர்கிட்ட எங்களுடைய கணக்கில் கொடுத்து அந்த பேரை கொடுக்குறாங்க, தகவல் வந்து நிக்குது. அப்ப வந்து இது இந்த நம்பர் எப்படி டேலி ஆகும்னு பார்க்க வேண்டியிருக்கு. திருமாவளவர்கள் ஆதரவு கொடுத்துருவார் தான் எதிர்பார்க்கிறோம். கொடுக்காம இருக்கிறதுக்கு ஒரு இதுல ஒரு வலுவான காரணம் வந்து பொதுமக்கள்கிட்ட சொல்றதை விட அவருக்கு சிரமமா இருக்கிறது சொந்த கட்சிக்காரங்கள்ட்ட சொல்றது. ஏன்னா இஃப் ஐ எம் நாட் ராங், இன்னைக்கும் நேத்துமே நம்ம வந்து கடுமையான எதிர்ப்பை விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்குள்ள இருந்தே நம்ம பார்த்தோம். திரு ஆளுநர் ஷானவாஸ் வந்து ஏன் வந்து பாஜக கண்டிக்க தயங்குறார் திரு விஜய் அப்படின்னு கேள்வி எழுப்பினார் 24 hours முன்னாடி. எது இந்த சிக்கல்லாம் அவன் நடந்துகிட்டு இருக்கும் போதே. அதுக்கப்புறம் அந்த கட்சியுடைய முக்கியமான தலைவர் திரு சிந்தனை செல்வன் அவர்கள் வந்து நீங்க வாட்ஸ்அப்ல தான் எங்களுடைய கோரிக்கைலாம் வைப்பீங்களா, இதுதான் முறையா, நேரில் வந்து பார்க்க மாட்டீங்களா, நீங்க வந்து வாரிசு அரசியல் மன்னராட்சியெல்லாம் பண்ணிட்டு நீங்க ஒழிச்சிருவோம் சொல்லிட்டு நீங்க என்ன செயல்தன்மையை காட்டுறீங்க அப்படின்னு விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய முக்கியமான தலைவராக கூட திரு சிந்தனை செல்வன் அவர்கள் 24 hours உள்ள பேசிட்டு இருக்கிறார். அப்ப வந்து அவங்க கட்சிக்குள்ளதான் திருமாவளவர்கள் கன்வின்ஸ் பண்றதுக்கு பெரிய பாடுபட வேண்டியிருக்குமோ. அவர் வந்து பொதுமக்களையோ பிரஸையோ வந்து கன்வின்ஸ் பண்றதோட பெரிய பாடு முதல்ல சொந்த கட்சியை கன்வின்ஸ் பண்றதா இருக்குமோ அப்படிங்கிறதான் தெரியுது. அதனால திருமாவளவர்கள் வந்து திக்குன்னு அவர் என்ன முடிவெடுக்க போறாரோ அப்படின்னு நமக்கு இருக்கிறத விட அவர் எப்படி சொல்றதோ எப்படி சமாளிக்கிறதோ அவர் தான் திக்குன்னு இருக்கிறாருன்னு நமக்கு தோணுது. எஸ், அடுத்ததா பார்க்கணும் அப்படின்னா கவர்னரை வாழ்த்துவார்களான்ற கேள்வி. ஏன்னா முன்னாடி கூப்பிடல இப்ப கூப்பிட்டாரு பதவியேற்புக்கான விஷயங்கள் நடந்துச்சு, கான்வாய் திருப்பி சிஎம்கான கான்வாய் கிடைச்சிருச்சு, ஆதரவு நம்பர் கிடைச்சிச்சு, பண்ணிட்டாரு. இப்ப வாழ்த்துவார்களா? யார் வாழ்த்தணும்? யார் இப்ப ஆதரவு கொடுத்திருக்காங்களோ, யார் இதுவரை தூற்றினார்களோ. சரிங்களா? இப்ப நம்ம பாக்குறோம் 3வது முறையா ஆளுநர் அழைச்சாருன்னு. ஆளுநர் ஏன் அழைக்கணும்? முதல் முறை ஆளுநர் அழைக்காம அப்பாயின்மெண்ட் கொடுத்தாரு. ஆனா ஆளுநர் அழைக்காம திரு விஜய் அவர்கள் தான் போய் பார்த்தாரு, என்ன உரிமை கோர்றதுக்கு. சரிங்களா? 2வது முறை திரு விஜய் அவர்களை ஆளுநர் அர்லேக்கர் அவர்கள் தான் கூப்பிட்டார். கூப்பிட்டுட்டு பஸ் இந்த மாதிரி 112 தேவைப்படுது, 112 கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்காங்க உங்க ஆட்கள் யாருமே, அவங்கள்ட்ட ஏதாவது கொஞ்சம் பேசி கன்வின்ஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட சொல்லிட்டார். 1 மணி நேரம் சந்திப்பு நினைச்சுங்க பார்த்தோம். அவர் தான் அழைத்தாருங்க பார்த்தோம். அவருக்கு அக்கறை இல்லாமல் தான் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு நீங்க சீட்டு கொடுத்து கேட்கறவங்கள்ட்ட உட்கார்ந்து விளக்கம் கொடுத்துட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு பிரஸ் ரிலீஸ் கொடுத்துட்டு போயிருக்கா, பிரஸ் ரிலீஸ் கொடுக்காம என்ன, இது கவர்னருடைய டிஸ்கிரிப்ஷன். ஆனா கவர்னர் வந்து ரொம்ப சரியாக ரொம்ப நியாயமாக, இன்னும் சொல்ல போனா ஒரு ஸ்டெப் அஹெடாக திரு விஜய் அவர்களுக்கு சூழ்நிலை என்னவா இருக்குங்கிறத புரிய வச்சுட்டு, நீங்கள் எதிர்பார்க்கிற நம்பர் இல்லைங்க, கொடுக்கலங்க, சபையில வந்து ப்ரூவ் பண்ண முடியாம போச்சுன்னா பெரிய சிக்கலாகும், கான்ஸ்டிடியூஷனல் கிரைசிஸ் வரும், சபையை முடக்க வேண்டியிருக்கும், அரசை கலைக்க வேண்டியிருக்கும், பல சிக்கல் இருக்கு, நீங்க கொஞ்சம் ஆனதாகி போச்சு, கொஞ்சம் 2 நாள் பேசி வச்சுட்டு ட்ரை பண்ணுங்க அப்படின்னு தனிப்பட்ட முறையில் அவருக்கு ஒரு ஆலோசனை சொல்லியிருக்காரு. அப்புறம் வந்து வெளிப்படையாக வந்து ஒரு பிரசிடன்ட் கொடுத்து ஒரு 4 வரல கொடுத்துட்டாங்க. நாங்க வந்து அவர்கிட்ட பேசி 118 நம்பர் அவர்கிட்ட இல்லைங்கிறத புரிய வச்சோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ வந்து வந்துருச்சு. ஆனா அதுக்குள்ள நீங்க பாத்தீங்கன்னா சோ கால்டு ஊடகவியலாளர்கள், சமூகவியலாளர்கள், சமூக ஆர்வலர்கள், இடதுசாரி கட்சிகள், திருமாவளவர்கள், 2 கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மாநில செயலாளர் திரு பே சண்முகம், திரு வீரமானின் எல்லாரும் போட்டு அடிச்சுட்டு நீங்க வந்து இப்ப இன்னைக்கு சொன்ன மாதிரி பாஜக உள்ள வருது, கொள்ளைப்புற வழியா வருது, புறவாசல் வழியா வருது, அர்லேக்கர் வந்து கான்ஸ்டிடியூஷனை மெயின்டைன் பண்ண விட்டாரு, நீங்க SR பொம்மை கேஸ்ல என்ன சொன்னாங்க தெரியுமா? ரொம்ப பியூட்டிஃபுல்லா ஆளுநர் வந்து SR பொம்மை கேஸ் இன்பிட்வீன்ல நடந்த ஒரு பிரச்சனை. அதாவது ஆட்சி தொடர்ந்து கொண்டிருக்கிறது, ஆதரவு வாபஸாங்கிறது. இப்ப நம்ம என்ன செய்யணும், அப்ப திருப்பி ஒருத்தர் கொடுக்கணுமா இல்லையா பிரச்சனை. ஆனா இது வந்து ஆட்சி அமைக்க போறதுக்கு முன்னாடி ஒரு பிரச்சனை. அப்ப ஆட்சி ஏற்கனவே பார்த்தோம், கவர்னர் வந்து 10 மசோதாக்கள் நிறைவேற்ற அர்த்தம் சொல்லி சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு வச்சு பாத்தீங்களா. அதுக்கப்புறம் கான்ஸ்டிடியூஷனல் பெஞ்ச் விசாரிச்சு அப்படிலாம் சொல்ல முடியாது மறுத்து பாத்தீங்களா. அப்போ வந்து தெளிவா சொன்ன விஷயம், மசோதாக்களை நிறைவேற்றுவதில் இருக்கக்கூடிய ஆளுநருடைய அதிகாரங்கள் வேறு, அரசை ஆட்சி அமைக்க அழைப்பதில் இருக்கக்கூடிய விவகாரங்கள் அதிகாரங்கள் கம்ப்ளீட்டா வேறு. அதுல வந்து அவர் டிஸ்கிரிஷனே கொடுத்துட்டாங்க. அதுல வந்து நீங்க 2வது மசோதா அனுப்புனா நீங்க அவருக்கு அனுப்பி ஆகணும்னு சொல்ற மாதிரிலாம் கிடையாது. ரொம்ப தெளிவா அவருக்கு அவருடைய உரிமை சொல்லிட்டாங்க. அப்ப வந்து எந்த குலம் அவர் வந்து கான்ஸ்டிடியூஷனுடைய ரைட்ஸை தான் எஸ்டாப்ளிஷ் பண்றாங்க. நம்ம ஏற்கனவே நேரத்தை சொன்னோம், திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அழைச்சிருந்தாங்க, எல்லாரும் சொல்லியிருப்பாங்க பாத்தீங்களா பாஜக வந்து என்ன வேலை பண்ணிருச்சு, 3வது இடம் பிடிச்ச திரு எடப்பாடி பழனிசாமி ஆட்சி அமைக்க கூட்டான்னு சொல்லியிருப்பாங்க. ஏன்னா அவருக்கு 118 இல்ல. அப்ப 118 இல்லாத திரு எடப்பாடி பழனிசாமி அழைச்சிருந்தா தப்பு சண்டைக்கு போயிருப்பீங்க. 118 இல்லாத திரு விஜய் கூட தான் செஞ்சிருப்பீங்க. அப்ப வந்து இவர்கள் இன்னைக்கு அவருக்காக திரு கம்பு சுத்தின திரு விஜய்க்காக கம்பு சுத்தின இந்த கம்யூனிஸ்ட்களும் விடுதலை சிறுத்தைகளும் அவங்க ஆதரவு கடிதத்தை முந்தானத்தை கொடுத்தாலும் இந்த பிரச்சனையே கிடையாது. அவர்கள் ஆதரவு கடிதத்தை கொடுக்க வந்து வச்சுட்டாங்க. இன்னைக்கு வந்து நாம பாக்குறோம், திரு விஜய் அவர்கள் கொடுத்த கடிதத்துல 120 நம்பர் இருந்துச்சுன்னா நம்ம போற கணக்குல 120 வரும் தெரியுது. ஏன்னா 107 அவர் கையில இருக்கு. ஓட்டு போற 108 ஜெயிச்சவங்க. ஆனா ஓட்டா வந்தா 107 தான் வரும். திரு விஜய் வந்து 2 ஓட்டு போட முடியாது, 1 ஓட்டு தான் போட முடியும். ஓட்டா வந்தா 107, காங்கிரஸ் கட்சி ஒரு 5, சோ 112 ரைட். அதற்கடுத்து வந்து இவங்க 2 கம்யூனிஸ்ட், அது வந்து மொத்தம் 116. இந்த பக்கம் திரு விஜயும் கொடுத்துட்டா, சாரி திரு திருமாவளவன் கொடுத்தான்னு வச்சுங்க 118.
வந்துருச்சு 118 வந்துடும். ஆனா கூடவே இவங்க என்ன வச்சிருக்காங்க, IUML-யும் அம்மா மக்கள் முன்னேற்றத்தை காட்டினாங்கன்னா 120 கணக்கு வந்துடும். ஆளுநர் அவர்கள் IUML பேரை நீங்க எப்படி போட்டீங்க, நீங்க அம்மா மக்கள் முன்னேற்ற பேரை எப்படி போட்டீங்கன்னு போடுறதுக்கான அப்படி சந்தேகப்படுறதுக்கான வாய்ப்பு கம்மி. ஏன்னா அவர் வந்து ஒரு அதிகபட்சமா ஒரு ஃபோன் பண்ணி வேணா கேட்கலாம், அதிகபட்சமா ஒரு ஃபோன் பண்ணி. ஏன்னா இப்போ வரைக்கும் நம்ம திருமாவளவருடைய பிரஸ் மீட் வரல, ஆனா வந்து அனெக்சரை வந்து அவங்க கொடுக்குறாங்க. நம்ம வந்து யார் ஏன்னா அந்த லெட்டர்ல காட்டணும். இவங்களா பார்த்துட்டு எனக்கு 200 ML சொல்ல முடியாதுல்ல. அப்போ வந்து உங்களுக்கு ஒரு கவர்னர் நீங்க சீட் பண்ண முடியல. அப்போ வந்து அவங்க வந்து அந்த லெட்டரை கையில் வச்சிருக்காங்க. எப்படி திரு CTR நிர்மல்குமார் அவர்கள் வந்து லெட்டர் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் லெட்டரை போய் எடுத்து போய் கொடுத்தாரு அவங்கள்ட்ட, அந்த மாதிரி வந்து அந்த லெட்டர் வச்சிருக்காங்க. அவங்க அந்த லெட்டர்ல அனெக்சர்ல கொடுப்பாங்க. எங்களுக்கு முதல்ல வந்து கவரிங் லெட்டர்ல வந்து எங்களை அழைங்கன்னு சொல்லிட்டு கொடுத்தது. அதுக்கப்புறம் ஒவ்வொரு கட்சியோட ஸ்ட்ரென்த் வந்து யார் யாரெல்லாம் கொடுத்துருக்காங்க, மொத்தமா எனக்கு எவ்வளவு வருதுன்னு. அப்ப கிளியரா 120 அல்லது 121 இது வந்து இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அப்ப 120ங்கிற நம்பர் வந்துருச்சுன்னா அது மேஜிக் நம்பரை தாண்டி 2 நம்பர் கூட இருக்கு. அப்ப கட்டாயமா ஆளுநர் வந்து அழைச்சிருவாரு. ஆளுநர் ரொம்ப அதிகபட்சமா, ஏன்னா இன்னைக்கு கூட எல்லாருமே பார்த்திருக்கோம், காங்கிரஸ் ஆதரவு கொடுத்துருச்சு, இந்திய கம்யூனிஸ்ட் ஆதரவு கொடுத்துருச்சு, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் ஆதரவு கொடுத்துருச்சு. அப்ப விடுதலை சிறுத்தைகளுக்கும் IUML-க்கும் அம்மா மக்கள் முன்னேற்றத்துக்கு ஒரு ஃபோன் பண்ணலாம். அந்த MLA போன் எப்ப நீங்க உண்மையில சப்போர்ட் பண்ணிடலாம், அதிகபட்சமா ஃபோன் பண்ணலாம். கேட்டு தெரிஞ்சா ஆமா சொன்னா முடிஞ்சு வச்சுக்காத, ஒண்ணுமே இல்லை, மேட்டர் ஆஃப் டுடே. எப்பனாலும் நீங்க பதவியேற்க வாங்க நினைக்க போறாங்க. அப்ப இவர்கள் விமர்சனம் செய்தவர்கள், கடுமையாக கண்டித்தவர்கள், ஆளுநரை திட்டுறதுக்காக பாஜக வர உள்ள இழுத்துட்டு போட்டவங்க, இதுல வந்து இன்னைக்கு வந்து அவங்க வந்து அழைச்சிட்டாருன்னு நினைச்சுவாங்க. நாளை காலை 11 மணிக்கு விஜய் வந்து பதவியேற்க இருப்பதாக தகவல். ஆமா, அதற்கான என்ன எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் கொண்டு வருவாங்க. ஆளுநர் தான் சொன்னேன், ஆளுநர் அழைச்சிடுவாரு. ஆளுநர் அவருக்கு நம்பர் பார்த்துட்டாருன்னு அவர் அழைக்காம இருக்கிறது தயங்குறதுக்கு என்ன இருக்கு? அதுதான் நம்ம நேற்று வரைக்கும் நம்ம சொன்னோம். நீங்க ஆளுநர் பழி போடுறதுல அர்த்தமே கிடையாது. நீங்க வந்து உங்க நம்பரை காட்டுங்க. ஆளுநர் ஆட்டோமேட்டிக்கா ஆளுநர் அழைக்காம இருக்க முடியாது. முதல்ல அதுல வந்து எந்த குழப்பம் கிடையாது, அழைக்காம இருக்க முடியாது. அப்ப இன்னைக்கு வந்து நம்பர் கொடுத்துட்டாரு. நாளை காலையில் 11 மணிக்கு நமக்கு வந்து பதவியேற்புக்கான வாய்ப்புகள் கண்ணில் தெரியும் பார்க்கிறோம். அப்ப வந்து ஆளுநரை பிளேம் பண்ணி கட்சிகள் நியாயமா செஞ்சாங்களா? அப்ப இன்னைக்கு ஆளுநர் அழைச்சிட்டார் அப்படின்னு அப்ப ஆளுநர் வந்து நியாயமானவர் ஒத்துக்கிடுவாங்களா? அப்ப நேத்தும் அவர் செய்தது கான்ஸ்டிடியூஷனல் மேண்டேட் தான், இன்னைக்கும் அவர் செய்தது கான்ஸ்டிடியூஷன். அவர் கான்ஸ்டிடியூஷன் விட்டு விலகல. இவர்கள் ஆளுநர் மாளிகை வந்து அரசியல் பேசாது அப்படிங்கிற ஒரே காரணத்தினால அவரை பிடிச்சி காலை பிடிச்சி இழுத்துட்டாங்க. நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இவர் மாறல, அவரு தான் மாறி இருக்காங்க, அவங்களாம் தான் மாறி இருக்காங்க அப்படின்றப்போ இங்க திமுக மட்டும்தான் மாறி இருக்கு, மத்தவங்களாம் அப்படியேதான்ற மாதிரி அந்த பழைய புதிய கல் அப்படின்னு சொல்லுவாங்க. அது போல தாவேகாவிற்கு திமுக ஆதரவான, அதிமுகவுக்கு திமுக ஆதரவுங்கிற அதிர்ச்சியில இருந்து மக்கள் வெளியே வரல. இதுவும் நடக்குமா அப்படின்னு போய் திருமாவளவன் அவர்கள் வந்து என்டார்ஸ் பண்ணாரு. அது வந்து முழு உருவம் பெறவில்லை, உருவம் பெற்ற பிறகு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அந்த அதிர்ச்சியில இருந்தே மக்கள் இன்னும் வெளியே வரல. இப்ப நீங்க அடுத்ததோ போட்டு வச்சிருக்கீங்க, என்ன கணக்கு? தாவேகாவுக்கு திமுக ஆதரவு. ஏன்னா தாவேகாவுடைய கூட்டணி கட்சிகள் ஆதரவு கொடுத்தலாம் பார்த்தா திமுகவுடைய கூட்டணி கட்சிகள் எல்லாருமே, அதாவது திமுக கூட்டணியில திமுகன்ற பேரை கட்சியை தூக்கிட்டு தாவேகா இன்செர்ட் பண்ணாதான். பக்கத்துல காங்கிரஸ், பக்கத்துல அதே கம்யூனிஸ்ட்கள், பக்கத்துல அதே திருமாவளவர்கள், பக்கத்துல அதே IUML அப்படியே இருக்கு. மிஸ்ஸிங் வந்து வைகோ அவர்கள், அவரது உதயசூரியன்ல பாவம் போட்டிட்டு மிஸ் ஆயிடுச்சு போல. இந்த பக்கம் இருக்கிற பிரேமலதா அவர்கள் அவங்க ராஜ்யசபா சீட் வாங்கிட்டு லாக் ஆயிருக்காங்கன்றத பாக்குறோம். அப்படியே அதே கூட்டணி. சோ லிட்டரலி திமுக தான் அனுப்பியதான் ஒரு கேள்வி. இன்னொன்னு, திமுகவுக்கு பதிலா ரீப்ளேஸ்மெண்ட் ஆல்ரெடி டிட்டோவா இருக்காங்க, காப்பி பேஸ்டா அப்படியே டோட்டலா இருக்காங்க திமுக வந்து, அப்படி இருக்காங்களா என்ற இன்னொரு கேள்வி வருகிறது. திரு விஜய் இருக்கிறாரு, தாவேகா 2 கம்யூனிஸ்ட் இருக்கு, IUML இருக்கு. அப்படின்னா வந்து அது மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி தானே. அப்ப திமுக அப்படி கூட்டணிக்கு பேர் வச்சுட்டா நம்ம என்ன செய்ய முடியும்? அப்ப வந்து எங்க அண்ணன் திருமாவளவன் இருக்கிறாரோ அங்க மதச்சார்பு இருக்காதுல்ல, அதுல நம்ம குழப்பம். அப்ப வந்து எங்க 2 கம்யூனிஸ்ட் கட்சிகள் இருக்குதோ அங்க வந்து மதச்சார்பு இருக்காதுல்ல. திரு விஜய் இருக்கிறாரு, அதனால கட்டாயம் மதச்சார்புக்கான வாய்ப்பே கிடையாது. அப்ப இவர்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்தாங்கன்னா நீங்க சொன்ன மாதிரி ஒட்டுமொத்தமா எதுக்கு கூட்டணி எலெக்ஷனை வச்சுட்டு ஒரே ஒரு தலைவர் லீடர் யாருங்கிற மாத்திருங்க அப்படின்னு. இதோட முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா, திமுக கூட்டணியில திமுகவை தவிர மற்ற எல்லாருமே தாவேகா ஆதரித்து விட்டார்கள் ஒரு பிரச்சனை வருது. இதை ஓரமா வச்சிருங்க. அதோட ரொம்ப முக்கியமான பிரச்சனை, திரு ஸ்டாலின் அவர்கள் அவர் வந்து ஒரு அறிக்கை கொடுக்கிறார் நம்ம பேசிட்டு இருக்கிற தருணத்துல. என்ன, ஆளுநர் வந்து உடனடியாக வந்து நிலையான ஆட்சி அமைவதற்கான ஏற்பாடை பண்ணணும் அப்படின்ட்டு. யார் தடுத்தா? யார் வேணான்னா? நிலையான ஆட்சி அமைங்கன்னு சொல்லி சொன்னா அப்ப இவர்கள் சொன்னதன் பேர்ல தான் அந்த கூட்டணி கட்சி எல்லாம் போயிருக்கா? ஒண்ணு, IUML வந்து இப்ப வரைக்கும் அதிகாரப்பூர்வமா பிரஸ் மீட் கொடுத்த மாதிரி நம்ம பார்க்கல. ஆனா IUML உடைய பேர் வந்து திரு விஜய் அவர்கள் கொடுத்த லிஸ்ட் இருக்கு. அப்பதான் 120ங்கிற நம்பர் 120 121ங்கிற நம்பருக்கு போறாரு. IUML கொடுத்தா தான் 120 21 இருக்கும். அப்ப அதிகாரப்பூர்வமா நம்ம பிரஸ் மீட் பார்க்கல, ட்வீட் கூட பார்க்கல, பெல்பி வந்து பார்க்கணும். இன்னும் திரு திருமாவளவன் கொடுக்கலாம், கொடுத்துருவாரு நம்ம நம்புறோம். 2 கம்யூனிஸ்ட் கட்சிகள் என்ன சொன்னாங்க? நாங்க கொள்கை ரீதியாக திமுகவோட பயணத்தை தொடருவோம், மத்திய அரசுக்கு எதிரான போராட்டங்கள்ல நாங்க திமுகவோட இணைந்து செயல்படுவோம். அப்ப இந்த பக்கம் பாத்தீங்கன்னா திமுக தலைவர் திரு ஸ்டாலின் அவர்கள் வந்து ஆளுநர் நிலையான ஆட்சி அமைக்கிறதுக்கு ஏற்பாடுகளை பண்ணணும், இழுத்தடிக்க கூடாதுன்றார்.
இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா எல்லா கட்சியிலும் திமுக கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய எல்லா கட்சியிலுமே ஆதரவு தெரிவிக்கிறாங்க. அப்ப ஏடிஎம்கே கூட சேர்ந்தா நமக்கு ரொம்ப கெட்ட பேர் ஆயிரும். இந்த இங்கிலீஷ்ல வந்து irreparable loss அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. அதாவது மீட்க முடியாத இழப்பு, ஈடு செய்ய முடியாத இழப்புன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வந்துருமோ, நமக்கு வந்து வேற மாதிரி நமக்கு வந்து ஒரு ஒரு கடுமையான போட்டினா திமுகவை வீழ்த்திட்டு தாவேகா வந்துருச்சு அப்படிங்கிறது ஒரு பர்சனல் ஈகோ கிளாஸ் வரைக்கும் போய் நிக்கிறத நம்ம பாக்குறோம். அப்போ வந்து அதற்காக தாவேகா வரவிடாம தடுக்கிற ஒரு முயற்சி பண்ணலாமாங்கிற பார்த்தபோது இப்போ பர்சனல் லாஸை விட நமக்கு வந்து பொலிட்டிக்கல் லாஸ் தான் ரொம்ப முக்கியமாக கவனிக்கணும். பொலிட்டிக்கல் லாஸ் வந்து irreparable போயிடக்கூடாது, பர்சனல் லாஸ் நம்ம அப்புறம் மேனேஜ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டாரா அப்படின்னு யோசிக்கிறோம். அப்போ வந்து திமுக மறைமுகமாக தாவேகாவுடைய ஆட்சி அமையறதுக்கு உதவி இருக்காங்கிற கேள்வி வருது. நம்ம பார்த்துருக்கோம் ஐடியாலஜிக்கலா there is no difference between two. அதில் வந்து குழப்பம் இல்லாத நீங்க எந்த இஷ்யூ வச்சுக்கோங்க. நாளைக்கு வந்து முதலமைச்சராக திரு விஜய் அவர்கள் பொறுப்பேற்றுட்டாருன்னா PM ஸ்ரீ இஷ்யூல நீங்க தொடர்ந்து பார்க்க போறீங்க. உடனடியாக அதே இதற்கு முன்னாடி திரு ஸ்டாலின் முதலமைச்சராக போய் எழுதின கடிதத்துல பேரை மட்டும் மாத்தி அப்படிதான் கொடுக்க போறாங்க. எங்களுக்கு உடன்பாடு இல்லை, நாங்க செய்ய மாட்டோம் தான் சொல்லி கொடுக்க போறாங்க. அப்படிதான் போய் நிக்க அந்த ஐடியாலஜில அப்படிதான் சொல்லிட்டு இருக்காங்க. கல்விங்கிறது பொதுப்பட்டியலுக்கு வரணும்னு சொல்லி சொல்றாங்க. எங்க மாநில பட்டியலுக்கு வரணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. எங்க பொதுப்பட்டியலுக்கு மாத்தின காங்கிரஸ் கூட அமைச்சர்கள் வச்சிருக்க போயிட்டு. அப்ப வந்து ஐடியாலஜில வந்து நீ எல்லா பிரச்சனையும் பாத்தீங்கன்னா எந்த டிஃபரன்ஸுமே கிடையாது. அப்ப திமுகவே தன்னுடைய நிலைப்பாடை மாத்தி தாவேகா ஆட்சி அமைக்கிறதுக்கு துணை போயிருக்கா? தாவேகா ஆட்சி அமைக்கட்டும், அது நமக்கு வந்து பின்னாடி பொலிட்டிக்கல் மைலேஜ் வருதா இல்லையாங்க நம்ம பார்க்கணும். அதிமுகவுக்கு ஆதரவு கொடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய கூட்டுக்குலாம் ஒரு கூட்டணி கட்சிலாம் ஒரு ஃப்ரீ. ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா திமுகவை ஒரு வாரத்தோட விமர்சனம் பண்ணல அவங்க. நாங்க வந்து லோக்கல் பாடியில வரைக்கும் இருப்பீங்களான்னு செய்தியாளர் கேட்கிறாரு. ஏங்க இப்ப உங்களுக்கு 2040 என்ன பண்ண போறோம் சொல்லுவாங்க அப்படின்றார் திரு பே சண்முகம். உங்களுக்கு புரியுங்களா? இப்ப உங்களுக்கு எல்லாத்தையும் சொல்லி ஆகணுமா? ஆட்சி அமைக்க மட்டும் தாங்க ஆதரவு, அவ்வளவுதான். அப்ப ஆட்சி அமைக்க ஆதரவு இன்னைக்கு பிரச்சனை முடிஞ்சது அப்படின்னு. அப்ப திமுக வந்து ஓகேங்க நீங்க போயிட்டு வாங்க அப்படின்னு தன்னுடைய தோழமை இயக்கங்களுக்கு கிரீன் சிக்னல் கொடுத்திருக்குதா? தாவேகா ஆட்சி அமைப்பதற்கு திமுக மறைமுகமான ஆதரவு கொடுத்திருக்கா? இந்த கேள்வி வரும். ஏன் ஆதரவு கொடுக்கணும்ன்ற கேள்வி வரும். ஏன்னா வேற என்ன வாய்ப்பு இருக்குன்னு பாக்குறோம். நம்ம ஏற்கனவே பேசுறதுனால திமுக ஆட்சி அமைக்கிறதுக்கு ஆதரவு வந்து அதிமுக கொடுக்காது. ஏற்கனவே அதிமுக வந்து பயங்கரமான ஒரு பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. நம்ம பெரிய சிக்கல போய் வந்துருமோன்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்ப அதிமுக ஆட்சி அமைஞ்சிட்டா வின் பாலிசி. ஒன்னு திரு விஜய் வரவிடாம தடுத்துடலாம், திரு எடப்பாடி பழனிசாமி ஆட்சியை தக்க வைக்கிற மூலமா கட்சியை சமாளிச்சிடலாம். இவங்க வந்து எப்ப நம்ம வேணா ஆதரவு வாபஸ் வாங்கிக்கலாம் அப்படிங்கிற ஒரு கணக்குல தாவேகா வரவிடாம தடுத்துருவாங்க கணக்குல. அப்ப வந்து இவங்க என்ன யோசிக்கிறாங்க, அதிமுக ஆட்சிக்கு வந்துருச்சு அப்படின்னா திமுகக்குள்ள ஒரு பெரிய பிளவு வந்துடும், திமுகக்குள்ள ஒரு ஏற்பு வராது. ஒட்டுமொத்தமா பொலிட்டிக்கலாவே வந்து எங்க ஏடிஎம்கே டிஎம்கே ஒண்ணு 1000 நாள் சொல்லிட்டு இருந்தாங்க, நீங்களே ஒண்ணு செஞ்சு அப்புறம் என்னங்க இருக்கு அப்படின்னு. ஏன்னா தாவேகா ஆளுங்கட்சியா இருக்க போகுது. அப்ப வந்து அவங்களுக்கு வந்து ஒண்ணு செய்ய முடியாது. இவங்க வந்து எதிர்கட்சி 118 சீட் உட்கார்ந்துருக்க போறாங்க. இவங்களுக்கு பெரும்பான்மை இருக்க போறது இல்ல. ரெண்டு பேருமே பெரும்பான்மை இருக்கு. ரெண்டு சேர்ந்தாலும் பெரும்பான்மை வந்து 5 சீட். இதே மாதிரி இன்னைக்கு தாவேகாக்கு என்ன நிலைமை இருக்குதோ அதுதான் அதிமுக திமுக சேர்ந்தாலும் இருக்க போகுது. அது வந்து அவங்களும் வெளியில இருந்து அவர்களுக்கு அமைச்சரவை கூட்ட அமைச்சரா இருக்க வாய்ப்பு இல்லை. அப்ப வந்து திமுகவுடைய பொலிட்டிக்கல் கிரெடிபிலிட்டி இது கேள்விக்குள்ளாகும். அப்ப கிரெடிபிலிட்டி கேள்விகள் ரெண்டுமே ஒரே கூட்டையில ஊர்ன மட்டும் தான் காமராஜர் சொன்னது வந்து இன்னைக்கு வரைக்கும் ஆமான் ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கவலை வந்து. சோ வந்து நம்ம விஜயை பதவி ஏற்க விடாமல் தடுப்பது அப்படிங்கிற ஒரு பர்சனல் ஈகோக்கு ஒரு வேல்யூ கொடுக்கறதா, நம்ம வந்து அதிமுக கூட துணை போயிட்டோம் அப்படிங்கிற பொலிட்டிக்கல் வேல்யூக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்குறான். பார்த்தபோது பொலிட்டிக்கல் வேல்யூ வந்து மே காஸ் ஹியூஜ் டேமேஜ். விஜய் அவர்களுக்காக நம்ம எதிர்கட்சியா உட்கார்ந்துருக்கோம், சமாளிக்கலாம். நம்ம வந்து பார்த்திருக்கோம் எதிர்கட்சி வரிசையில் இருக்கும்போது திமுக எப்பயுமே பயங்கர அக்ரெசிவா செயல்படுகிற பார்த்திருக்கோம். அவங்க மாதிரி ஆக்டிவா செயல்படுற ஆள் இல்லைன்னு பல முறை பேசியிருக்கோம். அப்ப நம்மளுடைய ஆக்டிவ் பாலிடிக்ஸ் நம்ம வந்து திருப்பி ரீகெயின் பண்ணிக்கலாம், அது மூலமா நம்மளுடைய கட்சியை வந்து வளர்த்துக்கலாம். அப்படிதான் 2021 வந்தோம். நம்ம அதை பார்த்துலாம் இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணிட்டு அதனாலதான் திமுக ஓகே போட்டும் வந்து என்னதான் ஆகும் பார்ப்போம்னு சொல்லி விட்டு கொடுத்து நினைக்கிறேன். ஏன்னா ஏடிஎம்கேவோட சேர்ந்தால் அவர்களுக்கு வந்து ஒரு ஈடு செய்ய முடியாத இழப்பு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருந்தது. என்ன நடக்குது அப்படின்றத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். தற்போதைய நிலைமையில் காலை 11 மணிக்கு பதவியேற்கிறார் விஜய் அப்படின்றது ஒரு செய்தியாக வந்திருக்கிறது. அதே திமுக கூட்டணி கட்சிகளின் ஆதரவுடன் திமுகவை ரீப்ளேஸ் செய்கிறாரா தாவேகாவின் தலைவர் விஜய் அப்படின்றத 11 மணிக்கு நமக்கு வந்து முதலமைச்சராக பதவி ஏற்றுட்டார் அப்படின்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டேஸ் அஹெட். அதை நம்ம பார்க்கணும். ஏன்னா வந்து ஒரு சாதாரணமா இல்லாம ஒரு பெரிய எதிர்பார்ப்பு வந்துடும். நம்ம பார்க்கிறோம் ஆளுநர் மாளிகைக்கு அருகிலையும் திரு விஜய் அவர்களுடைய இல்லத்தின் அருகிலே பனையூர்லையும் பாத்தீங்கன்னா கடுமையான கொண்டாட்டம். தொண்டர்கள் வந்து அப்படி குமிஞ்சு நிக்கிறாங்க, பட்டாசு கொளுத்தி போட்டு கொடுத்துருக்காங்க. அவர்கள் ரொம்ப பெருசாக எதிர்பார்த்த ஒரு விஷயம். கை நழுவி வெளியே போயிருச்சோ, கைக்கு வந்தது வாய்க்கு எட்டாதோ அப்படிங்கிற மாதிரி நிலைமை இருந்த போது முதலமைச்சர் பதவிக்கு மிக நெருக்கமாக வந்து விட்டார். வந்தே விட்டார் அப்படிங்கிற கணக்குல வந்து நிக்கிறாங்க. அப்ப வந்து ஒரு ஹார்ட்லி ஒரு 12 ஹவர்ஸ்க்குள்ள முதலமைச்சராகவே பதவியேற்க போறாருன்னா அது நிச்சயமாக தமிழக வரலாற்றில் ஒரு திருப்பு முனையான நாளாகும். ஏன்னா நீங்க முதலமைச்சர்கள் பட்டியல் அது வந்து அதுக்கப்புறம் எப்படி போறாங்க என்ன பண்றாங்களா நம்ம அப்புறமா. ஆனா தமிழ்நாட்டு மாநில முதலமைச்சர்கள் அப்படின்னு ஒரு பட்டியல் போட்டாங்கன்னா அங்க வந்து அவருடைய பேர் நிலைச்சு நிற்கும். அது வந்து வரலாற்றுல மாற்ற முடியாத ஒரு கல்வெட்டா வந்து நிக்க போது. அது வந்து ஒரு பெரிய ஒரு மைல்ஸ்டோன். ஒரு கட்சி 2 வருஷத்துக்குள்ள
எந்த தேர்தலையுமே சந்திக்காம, இடைத்தேர்தல இருந்து மக்களவை எதுவுமே சந்திக்காம நேரடியாக சந்தித்த முதல் தேர்தலே ஆட்சியை பிடிக்குது அப்படின்னா அது எம்ஜிஆர் அவரோட செய்யாத விஷயம். நல்லா பார்த்து எம்ஜிஆர் அவர்கள் பண்ணும்போது 72 to 77 அவர் நிறைய இடைத்தேர்தல் செஞ்சார். கோயம்புத்தூர் இடைத்தேர்தல் செஞ்சார், அதுக்கு முன்னாடி திண்டுக்கல் இடைத்தேர்தல் செஞ்சார், அதுக்கப்புறம் வந்து புதுச்சேரி தேர்தல் செஞ்சார். அப்புறம் தான் வந்து இங்க வந்தாரு பாக்குறோம். அப்படி எந்த தேர்தல் ஈரோடுல இருந்து விக்கிரவாண்டி பல இடைத்தேர்தல் இருந்துச்சு, எதுலையுமே கலந்துக்கல. நேரா வந்த உடனே வந்து நம்ம எல்லாம் சினிமால எல்லாம் கீழே பேசுவாங்கல்ல, ஓ ஸ்ட்ரைட்டா முதலமைச்சர் தான், இடையில ஒண்ணுமே கிடையாது. இந்த அமெரிக்க மாப்பிள்ளை இதெல்லாம் ஆய் காட்டிட்டார். ஆமாங்க முடியுங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரே பாட்டுல வந்து ஹீரோ வர மாதிரி அது வந்து பண்ணி கிட்டாரு. சினிமா வந்து நிஜமாயிருச்சுன்னு பாக்குறோம். சினிமால தான் இதெல்லாம் சாத்தியம். ஒரு விரல் புரட்சி ஒரு நாள் அது இன்னைக்கு சாத்தியமாச்சுங்கிற பாக்குறோம். அப்ப வந்து ரொம்ப முக்கியமான ஒரு நாள் இது வந்து. ஆனா முக்கியமான கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த பதவியில உட்கார்றது இல்ல பெரிய விஷயம். இந்த நான் ஏற்கனவே இந்த ஒரு சேனல்ல கேட்டிருந்தாங்க, அப்ப வந்து எம்ஜிஆர் ஆயிட்டாரா அப்படின்னு. இந்த ஆட்சிக்கு வர்றது மூலமா அவர் எம்ஜிஆர் ஆகல, இந்த ஆட்சியை நடத்துறது மூலமா அவர் எம்ஜிஆர் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்ப ஹவு ஹி ரன் த கவர்மெண்ட், அதுலதான் எம்ஜிஆர் இல்லையாங்க நம்ம பார்க்கணும். எம்ஜிஆர் வந்து வெற்றி பெற்றதற்காக கொண்டாடப்படுவார் இல்ல, ஆட்சி நடத்துறதுக்காக கொண்டாடப்படுவார். அப்ப வந்து திரு விஜய் அவர்கள் அடுத்த 5 ஆண்டுகள் அவரால் வந்து சமாளிக்க முடிஞ்சு ஒரு நல்லாட்சியை கொடுத்தார் அப்படின்னா அவர் வந்து ஒரு அசைக்க முடியாத சக்தியாக, இன்னும் சொல்ல போனால் எம்ஜிஆரோட பெட்டரா வரக்கான ஸ்பேஸ் கூட இருக்கு. அவருக்கு காலம் காத்திருக்கு. அவர் என்ன செய்ய போறாருன்னு நமக்கு தெரியாது. வாஜ்பாய் அவர்கள் ஆகச்சிறந்த பிரதமரா நம்ம பார்த்தோம். கன்ஸ்ட்ரக்டிவான பாலிடிக்ஸ் நிறைய பண்ணாரு. இன்னைக்கு வரைக்கும் நம்ம வந்து இந்தியாவில் பார்க்கக்கூடிய தங்க நாற்கர சாலை, அதாவது ஒரு நாட்டை ரோட்டால இணைக்க முடியுங்கிற சிந்தனை வர்றதுக்கே 60 வருஷம் ஆயிருக்கு. அதை இணைச்சு இந்தியா முழுக்க இன்னைக்கு வந்து மோடி வந்த பிறகு வடகிழக்கு மாநிலம் வரைக்கும் கொண்டு வந்தார். அப்ப வாஜ்பாய் அவர்கள் வந்து பயங்கரமான விஷயங்களை கொண்டு வந்தாரு. ஆஷா திட்டத்துல இருந்து ஏகப்பட்ட திட்டங்கள் அவருடைய வரலாற்றுல முக்கியமான திட்டங்கள் எல்லாமே, அணுகுண்டு போட்டு சோதனை பண்ணது எல்லாமே பெருசா ஆச்சரியம் பண்ணார். அப்ப அவர் நாடு வந்து இந்தியா ஷைனிங் அப்படின்னு கொண்டாடிச்சு இருந்தப்ப. அவருக்கு அப்புறம் இப்ப மோடி வந்த பிறகு வாஜ்பாய் ஒண்ணும் இல்லைங்கிற அளவுக்கு வந்து மோடி வந்து ஓகன் வந்துருச்சு. அப்ப நம்ம வந்து எம்ஜிஆர் அன்னைக்கு நாடு கொண்டாடுது, காமராஜரை கொண்டாடுது, ஜெயலலிதா அவர்கள் கொண்டாடு, எல்லாமே கொண்டாடுது. நாளைக்கு இவருடைய நல்லாட்சி நடந்தால், ஆட்சி நல்ல விதமா கொடுத்துட்டாருன்னு எம்ஜிஆரோட பெட்டர்பான் வந்துடும். ஸோ அடுத்த எம்ஜிஆரா அப்படிங்கிற கேள்வி இல்லை, எம்ஜிஆரோட பெட்டருங்கிறதே கூட வந்துடலாம். அது ஆல் டிபெண்ட்ஸ் அப்பான் ஹவு ஹி ரன்ஸ் த கவர்மெண்ட். அப்போ வந்து வின்னிங் எலெக்ஷன் வந்து ஒரு பார்ட். நான் பலமுறை சொல்லியிருக்கேன், ஒரு டிஜிபியா ஒருத்தர் வந்துட்டார் அப்படின்னா அவருடைய ஐபிஎஸ் கெரியர்ல டாப் போஸ்ட் அதுதான். ஒரு சீஃப் செக்ரட்டரி வந்துட்டாருன்னா அவருடைய கெரியர்ல டாப் போஸ்ட். ஆனா சீஃப் செக்ரட்டரியா வந்து உட்கார்றதுல இல்ல சக்சஸ். அதற்கப்புறம் அவர் பீரியட் என்ன நடந்துச்சுங்கிறதா மேட். அப்ப டிஜிபியா வர்றது இல்ல, டிஜிபியா வந்து லா அண்ட் ஆர்டர் எப்படி மெயின்டைன் பண்ணாங்கன்னு பார்க்கணும். அதுதான் நம்ம பார்க்கணும். பல அதிகாரிகள் வந்து இதுல தப்பு பண்ணிடுறாங்க. நம்ம வந்து அந்த சீட்ல உட்கார்ந்துட்டோம் அப்பாடா லைஃப் செட்டில் நினைச்சிட்டாங்க. அது இல்ல, லைஃப் ஸ்டார்டட்னு புரிஞ்சுக்கணும். அதுதான் திரு விஜய் அவர்களுக்கும். அது வந்து கம்ப்ளீட்டா வேற ஒரு கெரியர். இது வந்து ஒரு வேற மாதிரியான லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்கள் சம்பந்தப்பட்ட விஷயம். ஒரு படத்துல வந்து ஒரு 200 கோடி ரூபாய் வரைக்கும் வருமானம் வருந்த ஒரு அவர் சொன்ன மாதிரி பீக்ல இருந்த ஒரு பீரியட். இன்னைக்கு அவர் கையெழுத்து போட்டாருன்னா ஒரு கையெழுத்து போட்டா 2000 கோடி ரூபாய் சாங்ஷன் ஆகும். ஒரு கையெழுத்து போட்டா 2000 கோடி, பட்ஜெட்டே 2 லட்சம் கோடிக்கு மேல, 2 லட்சம் கோடிக்கு மேல. ஜஸ்ட் இமேஜின். அது எல்லாமே மக்கள் பணம். அப்ப அவ்வளவு பெரிய பொறுப்பு அவருடைய சுமையில வந்து அவர் தலையில வந்து சுமையா வந்து நிற்கும் போது அதை அவர் எப்படி டீல் பண்றாருங்கிற பொறுத்து எம்ஜிஆர் ஆக அல்ல, எம்ஜிஆருக்கு மேலே வரலாம். ஆல் டிபெண்ட்ஸ் அப்பான் ஹிம். புதிய வரவா இல்லை புதிய கல் பழைய மந்தையா அப்படின்றது அவருடைய ஆக்ஷன்ஸை பொறுத்தது, அவருடன் இருப்பவர்கள் அடுத்து நடக்க இருக்கக்கூடிய நிகழ்வுகளை பொறுத்தது. எப்படி நடக்குது அப்படின்றத பொறுத்திருந்து பார்ப்போம். இன்னொரு நேரலையில் பார்ப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.